முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை விமர்சிக்கும் வகையில் ஒளிபரப்பப்பட்ட காணொளி. அதிமுகவினர் இருந்த மேடையிலேயே அண்ணா குறித்து விமர்சித்ததால் பரபரப்பு. தேசியத்தை போதித்து தெய்வீகத்தை நேசித்து சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம், போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அமர்ந்து அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டனர். அண்ணா பெரியாரை விமர்சித்து முருகர் மாநாட்டில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது குறித்து அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். கோவையில் RSS நூற்றாண்டு விழாவில் மோகன் பகவத்துடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. அண்ணாமலையுடன் ஒரே இருக்கையில் அமர்ந்த SP வேலுமணி. ஜூன் 25, 26 வேலூர், திருப்பத்தூரில் கள ஆய்வு செய்யும் முதலமைச்சர். நாளை மறுதினம் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக காட்பாடி செல்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் திமுக MP R. ராசா ஆஜர். வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி புதிய மனு. ஈரானை அமெரிக்கா தாக்கியதை அடுத்து கச்சா எண்ணெய் விலை 3 விழுக்காடு உயர்வு. பீப்பாய் ஒன்றுக்கு $79 அமெரிக்க உயர்ந்த நிலையில் மேலும் அதிகரிக்கும் என அச்சம். இஸ்ரேல் பெரிய தவறு செய்துவிட்டதாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி விமர்சனம். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பின் முதல் முறையாக ட்விட்டர் பதிவு. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஐநா பாதுகாப்பு சபை அவசர கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தல். கொடைக்கானலில் பலத்த காற்றால் சாய்ந்த மரம். முன்னெச்சரிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 2 லாரிகள் மோதிக்கொண்ட விபத்து. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கேரளாவின் நிலாம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆரியத்தன் சாகத் முன்னிலை. இடதுசாரி வேட்பாளரை பின்னுக்கு தள்ளினார். ஆந்திராவில் காரில் சிக்கி தொண்டர் உயிரிழந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அன்னை முதியோர் இல்லத்தில் உணவு உபாமையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. இன்னும் 10 பேர் நெல்லை மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள தேவாலயத்தில் தற்கொலைப்படை தாக்குதல். 22 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயம். இங்கிலாந்து அணி 465 ரன்களில் ஆல் அவுட் ஆனதால் முன்னிலை பெற்ற இந்தியா. செனா நாடுகளில் 150 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் ஆசிய வீரர் என பும்ரா சாதனை. அண்ணா பெரியாரை விமர்சித்து முருகர் மாநாட்டில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதற்கு அமைச்சர் சேகர் பாபு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அதிமுகவினர் அமர்ந்ததன் மூலம் அக்கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக கடுமையாக சாடியிருக்கிறார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல, ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் சித்துவேலை தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருகர் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது வெட்கக்கேடானது என்றும் கடுமையாக சாடினார்.
எந்த இந்துக்களை எங்கே வாழ விடலை சொல்லட்டும். அவர்களுக்கு ஆந்திராவில் ஏதாச்சும் அப்படி ஒரு அசம்பாவிதங்கள் இருந்திருக்கிறா, அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டும், போய் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் தன்னுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது. அதற்கு தகுந்த இடம் இது இல்லை. அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார், இங்கே நீங்கள் புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு. எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. கொடைக்கானலில் காலை முதல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நள்ளிரவு முதலே பலத்த காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் நட்சத்திர ஏரியில் அலையின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக படகு குழாம்களில் தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. படகுகளை பாதுகாக்கும் வகையில் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து கயிறு மூலம் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கீழ்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய தாண்டிக்குடி மங்களக்கொம்பு பிரதான சாலையில் ராட்சத மரம் ஒன்று முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மரம் மறுக்கும் எந்திரம் மூலம் அதனை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் நகர்ப்பகுதியில் சாலை நடுவே வைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் காற்றின் வேகத்தினால் கீழே விழுந்து வருகின்றன. பெயர் பலகைகளும் ஃப்ளெக்ஸ் பேனர்களும் கீழே விடும் நிலை உள்ளது. கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் சென்று 2 நாட்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு செய்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மற்றும் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு செல்கிறார். இதற்காக வரும் புதன்கிழமை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் காட்பாடி செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்து காரில் வேலூர் செல்கிறார். வேலூரில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனையை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அணைக்கட்டு பகுதியில் கலைஞர் அறிவாலயத்தையும் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து அணைக்கட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ சென்று பொதுமக்களை சந்திக்கிறார். ஜோலார்பேட்டையில் புனரமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். கள ஆய்வை முடித்துவிட்டு வியாழக்கிழமை திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் மீண்டும் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார். நடிகர் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி நடித்துள்ள ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படத்தின் தலைப்பை மாற்றும்படி திரைப்பட தணிக்கை வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. பிரவீன் இயக்கத்தில் சுரேஷ் கோபி, அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் நடித்துள்ள JSK எனப்படும் ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படம் வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக படத்தை திருவனந்தபுரத்தில் உள்ள தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பியிருந்தனர். அந்த படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் UA சான்றிதழ் வழங்கியிருந்தனர். எனினும் திரைப்படம் மும்பையில் உள்ள தணிக்கை வாரிய அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் பட தலைப்பில் உள்ள ஜானகி என்ற பெயரை மாற்றும்படியும், இல்லையெனில் இப்படத்தில் வரும் ஜானகியின் காதலன் ஆபிரகாம் பெயரை மாற்றும்படியும் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் கதாபாத்திரத்தின் பெயரை மாற்றினால் படத்தின் கதை பாதிக்கப்படும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. இதனால் ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படம் திட்டமிட்ட தேதியில் வெளியாகுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதேபோல கார்பட்டா தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் பாய்ந்தோடியதில் சாலைகள் மற்றும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். வெள்ள பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்ததாக மேற்கு வங்க அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் தேவாலயத்தில் தற்கொலை படையினர் நடத்திய தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டனர். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள கிரீக் ஆர்த்தடாக்ஸ் புனித எலியாஸ் தேவாலயத்தில் நேற்றிரவு ஏராளமானோர் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது தேவாலயத்திற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். தொடர்ந்து அவர்களில் ஒரு நபர் தான் உடலில் கட்டிக்கொண்டு எடுத்து வந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்தார். இந்த கோர தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர், 63 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சிரியாவில் பஷர் அலி அசாத் தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டு இஸ்லாமிய புரட்சிகர படை ஆட்சியமைந்த பிறகு நடைபெற்ற முதல் தற்கொலைப்படை தாக்குதல் இதுவாகும்.